ஹலோ எவ்ரிவான். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? காட்டுக்கு ராஜாவான வயசான சிங்கம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு வயசானனால வேட்டையாட முடியாம காட்டுல உள்ள எல்லா விலங்கையும் கூப்பிட்டு நாளையில இருந்து டெய்லி ஒவ்வொருத்தரா வந்து எனக்கு உணவாகணும்னு ஆர்டர் போட்டுருச்சு. ராஜா ஆர்டர் போட்டுட்டாரேன்னு டெய்லி ஒரு விலங்கு வந்து சிங்கத்துக்கு இரையாகும். வேட்டையாடாம டெய்லி ஃபுட்டு கிடைக்குதுன்னு சிங்கம் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கத்துக்கு உணவாக வேண்டிய முயல் கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு. உடனே சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்ட சிங்கத்துக்கிட்ட முயல் சொல்லுச்சு, நான் வர்ற வழியில பாலடைஞ்ச கிணற்றுல இருந்த இன்னொரு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு முயல் சொல்லுச்சு. அதை கேட்ட சிங்கம் ரொம்ப கோவப்பட்டு ஆத்திரத்தோட முயல் கூட போய் அந்த கிணற்றை எட்டி பார்த்துச்சு. கிணற்று தண்ணியில தெரியறது அதோட ஷேடோன்னு தெரியாம கிணற்றுக்குள்ள குதிச்சு செத்து போச்சு. முயலை பாராட்டிய மற்ற விலங்குகள் சந்தோஷமா அந்த காட்டுக்குள்ள வாழ தொடங்கிட்டாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆத்திரம் அழிவை தரும். சிங்கம் ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா செத்து போயிருக்காது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது இதுதான். வேதாகமத்துல சொல்லிருக்கு, கோபம் மூடனை கொல்லும். காட்டுக்கே ராஜாவான சிங்கம் முயல் பேச்ச கேட்டு எதையுமே நிதானமா சிந்திக்காம கோவப்பட்டு மூடத்தனமா கிணத்துல விழுந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில அப்படி செய்யாம நிதானமா, பொறுமையா, ஞானமா செயல்படுவோமா? கம் லெட்ஸ் ஷைன் டுகெதர்.